Hello everyone, welcome to Soundas IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. First news article related இந்த நியூஸ் ஆர்டிக்கல் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ்க்கு ஆதார் பேஸ்டு சிஸ்டம் மூலியமாக தான் பேமெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவாக எம்ஜி நரேகானா என்ன, அதோட அப்ஜெக்டிவ், அதோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். எம்ஜி நரேகா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இது வந்து அண்டர் எம்ஜி நரேகா ஆக்ட் கீழே வரும். இது இம்ப்ளிமெண்டட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100 days ஒர்க் கேரண்டி கொடுக்கறது. யாருக்கு கொடுக்கறதுனா, டு த அடல்ட் மெம்பர் ஆஃப் எனி ரூரல் ஹவுஸ் ஆர் வில்லிங் டு ஒர்க். ரூரலில் இருக்கிற அடல்ட் மெம்பர் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கிறவங்களுக்கு 100 day கேரண்டி ஸ்கீம் 100 day ஒர்க் கேரண்டி கொடுக்கறது. இது வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா, இன் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் இது வந்து கொடுக்குறாங்க. ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னா, பப்ளிக் ஒர்க்ஸாக இருக்கும். பப்ளிக் ஒர்க்ஸ் ரிலேட்டட் டு அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க்காக இருக்கும். நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். எம்ஜி நரேகா, ஓகே, எம்ஜி நரேகாவோட ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு எம்ஜி நரேகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் த ஒர்க் மஸ்ட் பி கோ டு உமன்னு சொல்லியிருக்காங்க. 1/3 ஆஃப் த ஒர்க்கு வந்து உமனுக்கு போகணும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், கிராம் சபா எப்படி ஹெல்ப் பண்ணுது எம்ஜி நரேகான்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ்க்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. டு ரைஸ் வாய்ஸ் கொடுக்குற பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு. சோஷியல் ஆடிட் வந்து இதில் வந்து கம்பல்சரிங்க. சோஷியல் ஆடிட் வந்து கம்பல்சரியாக பண்ணணும் ரிலேட்டட் டு எம்ஜி நரேகா ஒர்க்ஸ். இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க சம் கண்டிஷன் பேரில் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸும் கொடுக்குறாங்க. தென் இந்த ஆர்டிகல் படிச்சுக்கோங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷனை வந்து யார் ஹெட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் பன்னாரியா அப்படின்ற ஒருத்தர் தான் ஹெட் பண்ண போகிறாரு. நம்ம இதை வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஆர்டிக்கல் 280 தான் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு பவர் கொடுக்குது. செகண்ட், இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. தென் இதை யார் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான் இதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. எப்போ கான்ஸ்டியூட் பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 5th year இதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இதில் மொத்தம் 5 members ப்ளஸ் 1 chairman. சேர்மனுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் பப்ளிக் அஃபேர்ஸ் இருக்கணும். இவங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. தேர்ட், இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூ பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். இதோட ரிப்போர்ட்டை யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அவர் பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. இது கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஒன்லி இன் அட்வைசரி, நாட் பைண்டிங் ஆன் கவர்மெண்ட். இது கொடுக்குற எல்லாமே வந்து ஒன்லி ரெக்கமெண்டேஷன்ஸ், எல்லாமே வந்து அட்வைஸ் தான், நாட் அ பைண்டிங் ஆன் கவர்மெண்ட். இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் பற்றி பேசியிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி நிறையா விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இஸ்ரேல் வார், நாட்டோவை பற்றி பேசியிருக்காங்க, உக்ரைன் பற்றி பேசியிருக்காங்க, G20, பிரிக்ஸு, SCOன்னு எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவாக பிரிக்ஸ் வந்து ரிலவன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் பிரிக்ஸை பற்றி நம்ம பேசலாம். பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்டர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் வந்து இப்போது 11 countries இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 countries இருந்தாங்க.
யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த இயர் 6 கண்ட்ரீஸை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, ஈஜிப்ட், தென் எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அண்ட் லாஸ்ட்டாக யுஏஇ. இப்போ 11 பேர் பிரிக்ஸ்குள்ளார வந்தனால இது வந்து ஏஷியானோட இப்போ பெருசாயிடுச்சு. இதோட ஃபேக்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவுக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக சேர்ந்த 6ல் 4 பேர் கூட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இருக்கு. செகண்ட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சம்மிட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2009ல் ரஷ்யாவில் நடந்திருக்கு. அப்புறம் the BRICS consist of 45% of world population, then 28% of global economy, it produces 44% of world's crude oil. இதெல்லாம் பிரிக்ஸோட ரிலவன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். இந்த ஆர்டிக்கல் தேவையில்ல, இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி மெயின்ஸில் இதை லைட்டாக கோட் பண்ணி எழுதலாம், மற்றபடி இதில் பெருசாக ரிலவன்ஸ் இல்லை. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா சென்னை ஃப்ளட்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஆர் அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றி நிறையா பேர் பேசிட்டாங்க. இது ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணி ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக எடுத்து வச்சுக்கோங்க. என்ஐஏ வந்து கன்விக்ஷன் ரேட்டு நியர்லி 95% இந்த இயரில். நீங்கள் என்ஐஏ பற்றி பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இயர் என்ஐஏ பற்றி கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மன் கி பாத் ரேடியோ ப்ரோக்ராமில் அவர் பிஎம் வந்து சந்திராயனை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. நான் சந்திராயனை பற்றி சம் ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்தியா வந்து இது வந்து ஒரு லூனார் மிஷன். லூனார்னா மூன் மிஷன். செகண்ட் வந்து இந்த லூன் மிஷனை வந்து சவுத் போலுக்கு டார்கெட் பண்ணி அனுப்பியிருக்கோம். சவுத் போலில் இது வரைக்கும் எந்த கண்ட்ரியுமே லேண்ட் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியா வந்து லேண்ட் பண்ணுச்சு. இது வந்து எதுக்காகனா டு கண்டக்ட் ரிசர்ச் ஆன் சவுத் போலோட லூனார் சர்ஃபேஸில் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இதை அனுப்புனாங்க. இதில் 2 முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்னென்னா லேண்டர், ரோவர் மிஷன். இது லேண்டர் நேம் வந்து விக்ரம், தென் ரோவர் பேர் வந்து பிரக்யான். சந்திராயனை பற்றி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த வாட்டி கேட்க சான்சஸ் இருக்குது. தென் இந்த ஆர்டிக்கல் பற்றி படிச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கலில் லெமன் கிராஸ் இதை பற்றி சொல்கிறேன். இது வந்து ஒரு டால் ஹெர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அபண்டன்ட்லி எங்கே ஃபவுண்ட் ஆகிருக்குன்னா டிராபிக்கல் அண்ட் ட்ராபிக்கல் ஏரியாஸில் தான். இந்தியா அண்ட் சைனா தான் இதோட மேஜர் ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம்னு சொல்லியிருக்காங்க. இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மஸ்கிட்டோ ரிப்பல்டண்ட்டாக யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு நாள். மஸ்கிட்டோ விரட்டுறது ஆர் மஸ்கிட்டோ இதை வச்சு கொல்லவும் முடியும். இப்போ வந்து புதுசாக இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இதை யூஸ் பண்ணி ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டையும் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுத்துருக்கு. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இருக்க ஆர்டிகல்ஸ். ஓகேங்க, தேங்க்யூ ஆல். see you tomorrow. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கீப் ஸ்மைலிங்.